ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ராகன் சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது நார்மலாக சிக்கன் 65 செய்கிற மாதிரி தான். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, லைம் ஜூஸு, உப்பு தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன் 65 மசாலாலேயே உப்பும் இருக்கும் இல்லைங்களா. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். நார்மலாக சிக்கன் 65க்கு செய்வோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தாங்க. ட்ராகன் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தாங்க எடுக்கணும். அதுவும் நல்லா தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு கோட்டிங் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நார்மலாக 65 செய்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கிற மாதிரி நீளமாக கட் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ராகன் சிக்கனுக்கு ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் நானும் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா நான் கேரளாவில் தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கேரளா ஹோட்டல்ஸ்லேயும் நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். ஒரு சைடு இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. கேரட், கேப்சிகம், ஆனியன் இதெல்லாம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சமாக கேஷ்யூ நட் கட் பண்ணியிருக்கேன். சிக்கனுமே சூப்பராக நமக்கு ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கேஷ்யூ நட்டை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட் கொஞ்சம் நேரம் மாறி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகாய் அது ரெண்டையுமே ஆட் பண்ணிடலாம். இஞ்சியுமே பார்த்திங்கன்னா நல்லா தின்னான பீஸாக நீளமாக கட் பண்ணியிருப்பாங்க. இந்த இஞ்சி, பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் நல்லா வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிளுமே சரி ஒரு 2 நிமிஷம் லைட்டாக பரட்டி விட்டு வேக வச்சா போதும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இந்த கேப்சிகம்லாம் குழஞ்சிரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கணும். இப்போ இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள் எல்லாமே நம்ம பச்சையாக சாப்பிடக்கூடியது தான். ஸோ ஆஃப் பாயில் இருந்தாலே போதும், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ கெச்சப் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா மஞ்சூரியன் ஸ்டைலில் தாங்க இருக்கும். பட் அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் ஹனி தாங்க. ஹனி என்கிட்ட ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்தது. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெஜிடபிள், சிக்கன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான ட்ராகன் சிக்கன் ரெடி ஆகிருங்க. சிக்கன் மஞ்சூரியன்லலாம் அந்த மைதாலாம் சேர்ந்ததுனால க்ரீமியான ஒரு கோட்டிங் இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா லைட்டான ஷைனிங்கான ஒரு கோட்டிங் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும். மேபி நம்ம ஊர் ஹோட்டல்ஸ்லேயும் இந்த டிஷ் இருக்கும். பட் அதோட பேர் வேறையாக இருக்கலாம். நான் நம்ம ஊர் ஹோட்டலில் சாப்பிட்டது இல்லைங்க. இங்கே கேரளா ரெஸ்டாரண்ட்லேயும் கேரளாவுக்கு நான் போயிருக்கும்போது அங்கேயும் சாப்பிட்ருக்கேன். இந்த டிஷ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. இன்றைக்கி நான் ரொம்ப ஆசைப்பட்டு வீட்லேயும் செஞ்சேன். அதனால் வீடியோவும் ஷூட் பண்ணிட்டேன். ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிட்டோம்னா சூப்பரான ட்ராகன் சிக்கன் ரெடி.